ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு சாய் ஸ்மார்ட் விசன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பண்ண போகிறோங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்களும் எஸ்பிஓ கம்பெனி தாங்க. இந்த ஒர்க்கில் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் இருந்தால் போதும். டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பெரிய தப்பு, தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. டீடைல்ஸ்க்கு நீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆட்டு ரத்த பொரியல் எப்படி பண்ணுறது தாங்க பார்க்குறோம். இங்கே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஆட்டு ரத்தம் வாங்கி வச்சுருக்காங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த ஆட்டு ரத்தத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. 1 2 கிடையாதுங்க. நம்ம உடம்புல பிளட் லெவல் ரொம்ப கம்மியாகிடுச்சுங்கிற போது நம்ம இது வாரத்தில் ஒரு நாள் வாங்கி நம்ம சாப்பிட்டோம்னாலே நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுங்க நம்ம உடம்புல. இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும். வாங்கி நம்ம நல்லா கையிலேயே நம்ம நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாங்க. பொடி பண்ணி வச்சுட்டு இது செய்யறதுக்கு வந்து நல்லா கை நிறைய சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு 5 6 பச்சை மிளகா போதுங்க. இதை வந்து நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கின பின்னாடி நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற ஆட்டு ரத்தத்தை வந்து இது கூட ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதாங்க. நம்ம ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கிளறி விடணுங்க. கிளறி விடும்போதே வந்துட்டு அந்த கலர் சேஞ்ச் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். இந்த அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த ரெட்டிஷ் எல்லாம் மாறி ஒரு மாதிரி பிளாக் கலந்த மாதிரி ஒரு கலராக சேஞ்ச் ஆகுங்க. அப்போ வந்து இது வந்து வெந்துட்டு வருதுன்னு அர்த்தம். இது கூட வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வாட்டரோ இல்லை உப்போ நம்ம சேர்க்க வேண்டியதே இல்லைங்க. இப்போ பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இன்னும் பாதி வேகணும். அந்த ரெட்டிஷாக இருக்கிறது ஃபுல்லாமே நமக்கு வந்து பிளாக் கலராக சேஞ்ச் ஆகணுங்க. அப்போ தான் நல்லா ஃபுல்லாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது வந்து ரொம்ப குயிக்காக பண்ணிடக்கூடிய டிஷ் தாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆயிருங்க. இதில் ஆல்ரெடி வந்து கடையிலேயே உப்பு எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா உப்பெல்லாம் சேர்க்க வேண்டியது கிடையாது. ஒரு சண்டே மார்னிங் வந்து நீங்கள் இட்லி தோசைக்கு பதிலாக இதவே வந்து மார்னிங் டிஃபனாக நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. இது வந்து ஒரு 5 to 7 நிமிஷத்தில் நல்லா சூப்பராக இந்த மாதிரி அந்த ரெட் கலர் எல்லாமே மாறி ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலந்த மாதிரி கலரில் வெந்து வந்துடுங்க. இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஃபுல்லாக வெந்துருச்சான்னு பார்க்குறக்கு நம்ம வந்துட்டு ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. உள்ளே வந்து அந்த ரெட்டிஷாக இருக்காது. சப்போஸ் அந்த மாதிரி ரெட்டிஷாக இருந்ததுன்னா இன்னொரு 1 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா கரெக்டாக வெந்து வந்துடுங்க. இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இதுக்கு இன்னும் சுவை தரக்கூடியது எதுன்னு பார்த்திங்கன்னா மிளகு பொடி நம்ம ஆட் பண்ணும்போது என்ன ஆகுனா இதோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. மிளகு பொடி தாராளமாகவே நம்ம சேர்த்துக்கலாம். மிளகு பொடி கூடயே வந்துட்டு நல்லா ஒரு கை நிறைய நம்ம தேங்காய் பூ துருவி சேர்த்துக்கிட்டோம்னா அதுவும் இன்னுமே ரொம்ப சுவையை கூட்டி கொடுக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து குவான்டிட்டியும் அதிகமாக இருக்கும். இது வந்து சூடாக பண்ணி அப்பயே சாப்பிட்ணுங்க. வெச்செல்லாம் சாப்பிட்றதுக்கு சரிப்படாது. சூடாக செஞ்சு சூடாகவே சாப்பிட்டுட்டா அவ்வளோ நல்லா இருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இப்போ சூப்பராக நம்ம செஞ்ச ஆட்டு ரத்த பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.